கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை சங்கீதம் 138 7ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரிய, ஒருவேளை தாவீதை போல உங்களுடைய வாழ்க்கையில் துன்பமான சூழ்நிலை, துன்பத்தின் நடுவில் ஒருவேளை நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை அவமானங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், கண்ணீர்கள், இப்படி துக்கமான காரியம், துன்பமான காரியத்தின் மத்தியில் நீங்கள் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அன்னைக்கு அதே துன்பமான நேரம், போராட்டம், அவமானங்களின் மத்தியிலும் கூட தாவீது சொல்லுகிற காரியம், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படியாப்பட்ட சூழ்நிலை, துன்பம் இருக்கும். ஆனால் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம் என்னன்னா, நான் உன்னை உயிர்ப்பிப்பேன். ஒருவேளை அந்த துன்பத்தின் மத்தியில், போராட்டத்தின் நெருக்கத்தின் மத்தியில் ஒருவேளை நீங்கள் மாட்டிக்கொண்டு ஒருவேளை அந்த சூழ்நிலையில் நீங்கள் நடந்துகிட்ருப்பீங்க அப்படின்னா, நான் என்ன செய்ய போகிறேன், இதுலேருந்து நான் எப்படி மீள போகிறேன், இதுலேருந்து நான் எப்படி வெளியில் வரப்போகிறேன், யார் எனக்கு கரத்தை கொடுப்பா, யார் என்னை இதிலிருந்து உயிர்ப்பிப்பா, ஒருவேளை என் துன்பத்தினுடைய மத்தியில், என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில் துன்பமான சூழ்நிலையில் மறித்து போனது போல் ஏதோ ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை, அந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் முடியும். அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். யாராலையும் உயிர்ப்பிக்க முடியாது, யாராலையும் நம்மளோட வாழ்க்கையை மாற்ற முடியாது, எந்த மனுஷனாலையும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்தை நீக்கி எடுத்து போட முடியாது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, அன்றைக்கி வேதத்தில் பார்க்கிறோம், பள்ளத்தாக்கில் உலர்ந்து போன எலும்பு, உயிரற்ற எலும்பு, அது உலர்ந்து போய் எதுக்குமே உதவாத சூழ்நிலை, பள்ளத்தாக்கில் அது சிதறி கிடக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உண்டானதுக்கு அப்புறமா, கர்த்தருடைய வார்த்தை அந்த உலர்ந்து போன எலும்புகளின் மத்தியில் போன உடனேயே அந்த உலர்ந்து போன எலும்புகள், ஒன்றுக்குமே உதவாத எலும்புகள், பள்ளத்தாக்கில் கிடந்த எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உடனேயே அதுக்கு நரம்பு உருவாகிறது, அதற்கு சதைகள் உருவாகிறது, அது ஒன்றோடு கூட ஒன்று சேர்ந்து அதுக்கு ஜீவன் உண்டாகி அது மகா பெரிய சேனையாய் எழும்பி நின்றது என்று சொல்லி பார்க்கிறோம். உலர்ந்து போன எலும்புக்கே கர்த்தர் ஜீவனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உலர்ந்து போன எலும்புக்கே, ஒன்றுமே உதவாத பள்ளத்தாக்கில் கிடந்த எலும்புக்கே கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். உலர்ந்து போன எலும்புக்கு செய்யும் பொழுது, தாயின் வயிற்றினில் உருவாகிறதுக்கு முன்னாடியே அவர் நம்மளுடைய கருவை கண்டவராக இருக்கிறார். நம்மளுடைய அவயங்கள் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் அந்த எல்லாம் உருவாகிறதற்கு முன்னாடியே நம்மளை தெரிந்து கொண்டவராய், வேறு பிரித்தவராய், பெயர் சொல்லி அழைத்தவராய், நம்மளை கண்ணின் மணியை போல இந்த நாள் வரைக்கும் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நம்மளை உயிர்ப்பித்த தேவன் எத்தனையோ மரணங்கள் வந்த நேரத்திலும், பலவீனங்கள் வந்த நேரத்திலும், ஆபத்துக்கள் வந்த நேரத்திலும் நம்மளை இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு கூட வைத்திருக்கிறது அவருடைய கிருபை மாத்திரமே. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை தாவீதை போல உங்களுடைய வாழ்க்கையில் துன்பமான சூழ்நிலையில் நீங்கள் நடந்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னா, கண்ணீரோடு இருப்பீங்க, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருப்பீங்க அப்படின்னா, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம துன்பத்தெல்லாம் மாற்றி, நம்மளோட கண்ணீர் கவலை எல்லாத்தையும் மாற்றி, நமக்கு அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் மறித்து போனதை போல, செத்ததை போல் இருக்கிற காரியத்தை அவர் உயிர்ப்பிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு காரியம் பண்ணணும். என்ன பண்ணணும்? அன்றைக்கி தாவீது அவருடைய எல்லா சூழ்நிலைகளையும், ஒரு பக்கம் கரடி, ஒரு பக்கம் சிங்கம், இப்படி ஆடு மேய்ச்சிட்டு இருந்த வந்த நேரத்திலும் கர்த்தர் பாதுகாத்தார். விரோதமாய் மனுஷர்கள் சத்துருக்கள் எல்லாரும் கூட்டமாக எழும்பினாலும் தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். ஆனால் தாவீது செய்த காரியம் என்ன அப்படின்னா, அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேண்டுதல் செய்து கொண்டிருந்தார், தேவனோடு கூட பேசி கொண்டிருந்தார். நீங்களும் நானும் தேவனோடு கூட அப்படி பேசும் பொழுது அவர் நம்மளை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென்.